கொளத்தூரில் தேர்தல் ஆணையம் செய்த சம்பவம் அதிர்ச்சியடைந்த ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தலில் தொகுதியை மாற்ற முடிவு. புதிய தொகுதி குறித்து விருப்ப மனு தாக்கல். அறிவாலயத்தில் வெளியான பரபரப்பு தகவல். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆரம்ப காலத்தில் 1000 விளக்கு தொகுதியில் தான் போட்டியிட்டு வந்தார். அப்போது வெற்றி தோல்வி இரண்டையுமே சந்தித்து வந்தார். அதன் பிறகு 2011ஆம் ஆண்டிலிருந்து சென்னையில் உள்ள கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வருகிறார். அங்கு போட்டியிட்ட பிறகு அவருக்கு தொடர்ந்து வெற்றி கிடைத்து வருகிறது. இந்த நிலையில்தான் சமீபத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் SIR நடவடிக்கையில் ஈடுபட்டது. அப்போது கொளத்தூர் தொகுதியில் 1 லட்சத்திற்கும் அதிகமான போலி வாக்குகள் நீக்கப்பட்டன. இறந்து போனவர்கள், வீடு விலாசம் மாறியவர்கள், அந்த தொகுதியில் இல்லாதவர்களின் பெயர்கள் என அனைத்தும் நீக்கப்பட்டு 1 லட்சம் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது. அதோடு பாஜகவை சேர்ந்த நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட சிலர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 20,000க்கும் மேற்பட்ட போலி வாக்குகள் இருப்பதாக வெளிப்படையாகவே தெரிவித்தார்கள். ஆனால் அதற்கு திமுக தரப்பு எந்தவித ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தவில்லை. இந்த நிலையில் தான் SIR நடவடிக்கைக்கு பிறகு கொளத்தூரில் இருந்த அனைத்து போலி வாக்குகளும் நீக்கப்பட்டு விட்டதால் இதுவரை போலி வாக்குகளை வைத்தே அங்கு போட்டியிட்டு வந்த ஸ்டாலின் இந்த முறை அங்கு தான் போட்டியிட்டால் மண்ணை கவ்வி விடுவோம் என்பதை தெரிந்து கொண்டாராம். அதன் காரணமாகவே வருகிற சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியிலிருந்து வெளியேறி சென்னையில் உள்ள 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட அவர் திட்டமிட்டுள்ளாராம். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று திமுக தலைமை அலுவலகத்தில் நேற்று மனு வழங்கியிருக்கிறார். இப்படி ஸ்டாலின் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளாராம். அதையடுத்து 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வேறு யாரும் விருப்ப மனு அளிக்கவில்லையாம். ஸ்டாலினின் மகனான துணை முதலமைச்சர் உதயநிதி சேப்பாக்கம், திருவள்ளிக்கேணி தொகுதியிலும் கனிமொழி திருச்செந்தூர் தொகுதியிலும் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளார்கள். அந்த வகையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட கனிமொழி இந்த சட்டமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தமிழக அரசியலுக்கு வரப்போகிறார். இப்படி கனிமொழி தமிழக அரசியல் களத்துக்குள் வருவதால் ஸ்டாலின் மருமகனான சபரீசன் டெல்லி அரசியலுக்குள் செல்ல போகிறார். திமுக எம்பிகள் குழுவின் தலைவராக கனிமொழி இருந்து வரும் நிலையில் அந்த இடத்துக்கு அடுத்து சபரீசன் செல்ல போகிறார் என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் கடந்த 2011ஆம் ஆண்டு ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் அதிகார துஷ்பிரயோகம் செய்து வெற்றி பெற்றதாக அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் போட்டியிட்ட சைதை துரைசாமி தொடர்ந்துள்ள வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வழக்கு குறித்த தீர்ப்பு விரைவில் வெளியாக உள்ளது. அந்த தேர்தலில் போலி வாக்குகள் மற்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தே ஸ்டாலின் வெற்றி பெற்றார் என்று சைதை துரைசாமி தரப்பு வாதாடி வருகிறது. இந்த நேரத்தில் தற்போதைய SIR நடவடிக்கையில் 1 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் கொளத்தூர் தொகுதியில் போலி வாக்குகள் மூலமே வெற்றி பெற்று வந்துள்ள ஸ்டாலின் இனிமேல் தான் அங்கு போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதனால் தான் இந்த சட்டமன்ற தேர்தலின் தொகுதியை மாற்றி போட்டியிடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. அண்ணாமலைக்கு தேசிய பாஜகவில் புதிய பதவி. டைம்ஸ் நவ் ஆங்கில ஊடகம் வெளியிட்ட பரபரப்பு செய்தி. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் அவருக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுப்பார்கள் என்ற செய்திகள் வெளியாகி வந்தது. ஆனால் தேசிய பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமிக்கப்படாமல் JP நட்டாவே தொடர்ந்து வந்ததால் அண்ணாமலைக்கான தேசிய பதவி அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் சமீபத்தில் நிதின் நவீன் தேசிய பாஜக தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். அதையடுத்து தற்போது பாஜகவின் தேசிய பொதுச் செயலாளர்களாக 6 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த பட்டியலில் அண்ணாமலை, அரவிந்த் மேனன், ராம் மகாதேவ், சாம்பியன் பாத்ரா, ரவீந்திரன் ரெய்னா ஆகியோர் பெயர் இடம்பெற்றுள்ளது. பாஜகவை பொறுத்தவரை தேசிய பொதுச் செயலாளர்களாக எப்போதுமே 6 பேர் பதவி வகிப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் பாஜகவின் மகளிர் அணியின் தலைவர் பதவிக்கு வானதி ஸ்ரீனிவாசன் தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து பாஜகவின் தேசிய செயலாளர் பதவிக்கு ராஜகிருஷ்ணா என்பவர் பெயர் அடிபடுகிறது. தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி சக்தி கேந்திரா தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அண்ணாமலை சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் தேசிய பாஜகவில் 6 பொதுச் செயலாளர்களில் தானும் ஒருவராக நியமிக்கப்படுவார் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. 24 மணி நேரம் ஆகியும் ராகுல் காந்தி நடவடிக்கை எடுக்காதது ஏன்? அண்ணாமலை அதிரடி கேள்வி.
டெல்லியில் ஏஐ மாநாடு நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் உலக நாடுகளில் ஏராளமான தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று இந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியினர் திடீரென நுழைந்து போராட்டம் நடத்தியுள்ளார்கள். அதாவது தாங்கள் அணிந்திருந்த மேல் சட்டையை கழற்றி இந்திய அமெரிக்காவின் வர்த்தக ஒப்பந்தத்தை கண்டித்து முழக்கமிட்டுள்ளார்கள். அவர்கள் அணிந்திருந்த சட்டையில் மோடி, டிரம்பின் படங்கள் அச்சிடப்பட்டுள்ளது. இந்த போராட்டம் காரணமாக பாஜக கடும் கோபம் அடைந்துள்ளது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், இந்த உச்சி மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் செய்த சம்பவம் இந்திய நாட்டுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இது நடந்து 24 மணி நேரமாகியும் இதுவரை ராகுல் காந்தி அவர்களை கண்டிக்காதது ஏன்? இந்த மாநாட்டில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். அவர்கள் முன்னிலையில் இந்த நாட்டை அவமானப்படுத்தும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடுவது எந்த வகையில் நியாயம்? பிரதமர் மோடி ஆட்சியில் இந்தியா எதிர்காலத்தின் மீது உலகம் வைத்திருக்கும் நம்பிக்கையை நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டு செல்கிறது. இந்தியாவின் ஏஐ தொழில்நுட்பத்தின் மீது உலகம் நம்பிக்கையை வைத்தபோது இந்த காங்கிரஸ் கட்சியோ நாட்டு நலனில் அக்கறை இல்லாமல் இதுபோன்று நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்கது என்று அண்ணாமலை ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, டெல்லி செங்கோட்டையில் பயங்கரவாத தாக்குதல். உளவுத்துறை வெளியிட்ட எச்சரிக்கை செய்தி. கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி பாகிஸ்தானில் உள்ள ஒரு மசூதியில் குண்டுவெடிப்பு நடந்தது. 31 பேர் அதில் உயிரிழந்தார்கள். ஆனால் அந்நாடு இந்த சம்பவத்திற்கு இந்தியாதான் காரணம் என்று பழி சுமத்தியது. அதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக மறுப்பு செய்தி வெளியிட்டிருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி மக்களை அழிக்கும் செயலில் பாகிஸ்தானை போன்று இந்தியா ஒருபோதும் செயல்படாது என்று கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது அதை காரணமாக வைத்துக் கொண்டு டெல்லி செங்கோட்டையில் உள்ள முக்கிய கோவில்களில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த லஷ்கர் தொய்பா அமைப்பு திட்டமிட்டு இருப்பதாக மத்திய உளவுத்துறை ஒரு எச்சரிக்கை செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் டெல்லியில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த கோவில்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு கடந்த நவம்பர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை அருகே ஒரு கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. இதில் இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய மருத்துவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிய வந்தது. அதையடுத்து தற்போது இந்தியாவின் இஸ்லாமிய மருத்துவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த சம்பவம் நடந்து 3 மாதங்களுக்கு பிறகு இப்போது லஷ்கர் இ தொய்பா அமைப்பு செங்கோட்டையில் உள்ள கோவில்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக வெளியாகியுள்ள இந்த செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்த செய்தி, மோசடி செய்து தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. பாஜகவின் நாராயணன் திருப்பதி வெளியிட்ட தகவல். தற்போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருப்பவர் செல்வ பெருந்தகை. இவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் அவர் தனது மதத்தை மறைத்து மோசடி செய்து வெற்றி பெற்றுள்ளதாக பாஜகவின் நாராயணன் திருப்பதி ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் செல்வ பெருந்தகை மகளின் நிச்சயதார்த்த அழைப்புதல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதில் செல்வ பெருந்தகை ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியானது பட்டியலின சமூகத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. அதில் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே போட்டியிட வேண்டும். ஆனால் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றும் செல்வ பெருந்தகை தனது மதத்தை மறைத்து மோசடி செய்து வெற்றி பெற்றிருக்கிறார். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான செயலாகும். அதனால் அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நாராயணன் திருப்பதி. குறிப்பாக இஸ்லாமியர் அல்லாது கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய ஒருவர் தாழ்த்தப்பட்டவருக்கான சலுகையை பெற முடியாது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியிலும் போட்டியிட முடியாது என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதோடு இந்தியாவில் இந்து, பௌத்தர், சீக்கியர் அல்லாத மதத்தை சார்ந்த யாரும் தாழ்த்தப்பட்டவருக்கான சலுகையை பெற முடியாது என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்.